பெரிய திருமொழியிலே 3ஆம் 10 முதல் திருமொழியில சாதிக்கிறார். பாவங்கள் பயிலார். இந்த க்ஷேத்திரத்தை ஆறு சேவித்தாலும் அவர்களுக்கு பாவங்களே அண்டாது. ஆச்சரியமான தாயார் பெருமாள், அத்புத பெருமாள், தெய்வநாயக பெருமான், தேவநாத பெருமாள், அச்சுதன் அவர் திருநாமம், தாசசத்யன், அடியார்க்கு மெய்யன், இப்படி பல திருநாமங்களோடு அங்கே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். என்ன சரித்திரம்னு பார்ப்போம். அதாவது ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் போட்டி வந்தது, யாருன்னுட்டு. அப்போ இந்த போட்டியில் ஆதிசேஷன் ஜெயித்து அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊர். பெருமாளுக்கு தீர்த்ததாகம் ஏற்பட்டதாம். இவரோட ஜெயிச்சு போட்டியில் ஜெயிச்சுட்டாரோ இல்லையோ, தீர்த்ததாக ஏற்பட்டது. தீர்த்தம் அணுந்தார். கருடன் ஆகாசத்தை நோக்கி பறந்தார். ஆதிசேஷன் பூமியில புகுந்து தன் வாளால ஓங்கி அடித்தார். அங்கிருந்து தீர்த்தம் ஏற்பட்டது. அதுதான் ஊர் அகீந்திரபுரம்னு ஆயிடுச்சு. பெருமாள் அந்த தீர்த்தத்தை ஏத்துட்டார். தலைவரான ஆதிசேஷனை ஏத்துனுட்டார். மேல போன கருடன் விரஜா நதி தீர்த்தத்தை எடுத்துன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தார். அந்த தீர்த்தம் தான் கடில நதின்னு ஓடுறது. அது கருட நதின்னு இருந்தது.